ஆரம்பிக்கலாமா? இது ஒரு 22 ரூபாயா? முக்கியமா நம்ம டூர் போறோம். சொல்லக்கூடாது நினைச்சேன். எடுக்க மாட்டேன், அதெல்லாம் கட் பண்ணிடுவான்டா. கரெக்டா இருக்குண்டா. தலையோட தட்டி உட்கார வைங்களா. ட்ரிப்ப பத்தி பேச போறோம் சரியா? நான் வீடியோல வர மாட்டேன். சரி ட்ரிப்ப பத்தி சொல்லலாம். சீரியஸா பேசலாம் சரியா? பூரா கட்டட கலைஞர்கள். இவரு தாஜ்மஹால் கட்டுறப்ப கொத்தனார் அங்க ஒர்க் பண்ணாருமா. அவரு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கட்டுறப்ப மேஸ்திரியா இருந்தாரு. டேய் அவன ரியல் ஆஃபன்ட் கால் பண்ணி பேசறதுதானே மறந்துதான். ஆளுக்கு 3000 ரூபாய். வண்டர்லா பிளான் செட் ஆகாது எனக்கு தெரியும். டோட்டம் ஏன்னா அதுக்கே 1000 ரூபாய் போயிடும். 2 நாள் இருக்கணும்னா அதுக்கு 1000 ரூபாய் போச்சுன்னா மிச்சம் 2000 ரூபாய் வச்சு டிரான்ஸ்போர்ட் ஃபுட் அது எதுக்கும் செட் ஆகாது. ஐயோ எதுக்கு வைக்க ஒன்று வைக்க அப்ப வருவேன்னு நினைக்கிறேன். தர்ணீசி நீ இங்க வந்தா கரெக்டா இருக்கா? ஆங்கிலே பாரு, வாய்ஸ் எல்லாம் எழுதுக்காம இருக்கணும் பாரு. காவலத்துல கஞ்சா அப்புறம் சொல்லு. ட்ரிப்புக்கு ஒரு நேரத்துக்கு சாப்பிடுறதுக்கு அது பிரச்சனை ஒரு நேரத்துக்கு சாப்பிடறதுக்கு 100 ரூபான்னு வச்சுக்கோ. காலையில பிரேக்ஃபாஸ்ட் 100 ரூபா, நைட்டு டின்னர் 100 ரூபா. இன்னும் மதியானம் எப்படியும் அந்த இடத்துக்கு போய் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஸ்பெஷல் தான் சாப்பிடுவோம். அதனால அதுக்கு ஒரு 200 ஆகும். அதனால ஒரு 350 ரூபாயில இருந்து 400 ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு சாப்பிடுறது. 3 நாள்லாம் எவ்வளோடா? 3 நாள்னா 400 1200 வரும்னு வச்சுக்கோ. 1200 வச்சுக்கோ. சில ஐட்டம் நம்ம எங்கேயோ போய் சும்மா சாப்பிடாம இருப்போம், திடீர்னு ஏதோ ஆசை சாப்பிடல, அப்ப ஒரு 1500ன்னு வச்சுக்கோ சரியா? 1500 3000 1500 போயிருச்சு. அதுல டிராவலிங் அப் அண்ட் டவுன் எவ்வளவு வரும்? 300 ரூபாய். 300 ரூபாய் டிராவலிங் எங்க வரும்? ட்ரெயின் அப் அண்ட் டவுன் என்ன ஏரியாக்குள்ள பஸ்ல தான் போவான். எப்படி காசு விடுண்டா? பக்கத்து வீடா? சரி 500 ரூபாய் ஸ்லீப்பர் கோஸ்ட் 500 ரூபாய் போயிட்டு 1000 ரூபாய். 1000 ரூபாய்க்கு டிராவலிங் சார்ஜ் 1000 ரூபான்னு வச்சுக்கோ. எவ்வளவு ஆச்சு? 2500 அதுல முடிஞ்சு. பேலன்ஸ் போக அதர் டிக்கெட் இடத்துக்கு எங்க தங்குவ? தங்குறது ஆளுக்கு ஒரு 200 ரூபாய் பிரிச்சுக்கோ. 200 ரூபாய் இல்ல புரியல. 200 தங்கறதுக்கு ஆளுக்கு 200 ரூபாய். இப்ப ரூம்னா ஒரு 800 ரூபாய் ரூம்னு வச்சுக்கோ. நடுவுல யூடியூப்ல இது திருப்பி சொல்லு எவ்வளோ? 200 ரூபாய் இருக்கு. போய் கரெக்டா போயிருக்கு. இதுல எங்க டிக்கெட் பிரைஸ் ரூம் கிடைக்கும்? 200 ரூபாய் ஒரு ஆளுக்கு போடுறோம். நம்ம சேர்ந்து ஒரு ரூம்ல தானே தங்க போறோம். அப்படிங்கிற ஆமா, அப்படி உனக்கு தனி ரூம் வேணும். ஒரு ஆளுக்கு 600 ரூபாய் வந்து 800 ரூபாய் வரைக்கும் ரூம் ஆகும்னு வச்சு. ஒரே ரூம்ல அத்தனை பேர் தங்கிடுவாங்க. தங்கலாம். ஓ தங்கலாம். விஜய் இதுல இப்போ நைட் ஒரு நைட் 2 நைட் தங்கும். சோ நீ இதெல்லாம் போட்டு அதெல்லாம் போட்ட மாட்டா. கட் பண்ணிட்டு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிட்டு நம்ம அது பார்ப்போம். 3000 ரூபாய் பிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவேன். ரிசார்ட்டுக்குள்ள எவ்வளவு ஆகும்னு தெரியல. சோறு கிடைக்கும். அதுவும் லீவ் டைம். சரி வண்டர்லா போலாம்.
ஆனா அதுக்கு போனா இதுக்கு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வேணும், டிக்கெட்டுக்கு 1000 ரூபாய். அதனாலதான் ஃபர்ஸ்ட் இங்க பாரு கம்மி, இந்த பிளான் கூட நம்ம முடிச்சாதான் நம்ம வீட்டுல நம்பி அடுத்த பிளானுக்கு ஓகே சொல்றாங்க. கொச்சி போறது முடிவாயிருச்சு, அப்புறம் ஒன்றரை போக மாட்டா சும்மா இருக்கும். சரி சுத்தி பார்க்க டிக்கெட் எல்லாம் நிறைய டிஸ்கவுண்ட் இருக்கு. 1000 ரூபாய் 1500 ஃபர்ஸ்ட் ஒன்றரை போயிடலாம்டா, அப்புறம் வீக்கெண்ட் கிட்ட சுத்தலாம். அவன் சொல்ற ஐடியாவும் கொஞ்சம் நல்லா இருக்கணுமே தெரியுது. எப்படின்னா அந்த தங்குற இடத்துலயே சாப்பாடு கொடுப்பாங்கல்ல, அப்ப ஒரு ரவுண்டா ஒரு அமௌண்ட் முடிஞ்சிடும்ல. ஆனா நம்ம திரும்பி வந்து அதே இடத்துல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, இங்கடா கொடுப்பாங்க. 2 நாளைக்கு பண்ணுவான். ரெசார்ட்டுக்கு இதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பேன், இதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். நீ ரெசார்ட்டுக்கு 2000 ரூபாய் கொடுப்பேன், இதுக்கு ஒரு டிக்கெட் எடுப்பேன். நான் வண்டர்லா சொல்லலாம், அவன் சொன்னான்ல இந்த மாதிரி சுத்தி பார்க்குற இடம்ட்டு. சுத்தி பார்க்குற இடத்துக்கு நடுவில் ரெசார்ட்லாம் நிறைய ரெசார்ட் இருக்கு, மக்களும் போடுவாங்க நிறைய இடத்துக்கு. சுத்தி பார்த்துட்டு வர்றதுக்காக தேடிக்கு வரும். கொச்சியிலடா பேசிருக்காரா, கொச்சியிலடா ஏற்காடு ஊட்டி மூணாறு அப்படி சொல்றாங்க. அதுக்கெல்லாம் ஏற்காடு மூணாறுல அது நம்ம 100 ரூபாயே போயிட்டு வந்துடலாம் பஸ் எடுத்துட்டு. சும்மா சும்மா சுத்திட்டு தான் போறோம். நம்ம எதுக்காக போறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாய் பயங்கரமா அந்த டீம் பார்க்ல எல்லாம் வந்து அபிஷேக் அப்படியே தள்ளி விடுறாங்க. அல்டிமேட்டா இருக்குமாடா அந்த ஒன்றரை எல்லாமே ஃப்ரீ தான். ஆமா வீக் டேஸ்ல எவன்டா வீக்கெண்ட்ல போயிட்டு இருப்பான் அத்தனை பேர் கூட்டத்துல. மண்டே போகலாம், இல்லைன்னா ஃப்ரைடே ஒரு தேர்ஸ்டே இந்த மாதிரி. எவ்வளவு டிக்கெட் ஜெமினி அது வாய்ப்பு வரதெல்லாம் சொல்லணும். நான் கூகுள்ல போட்டேன், அதுவே கீழே டிக்கெட் பிரைஸ் தான் சொன்னாங்க. ஜெமினி அதை பார்த்து சொல்லுங்க டிக்கெட் பிரைஸ். ஆமா ரெகுலர் அடல்ட் டிக்கெட் 770 போட்டிருக்கு. ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட்னு ஒண்ணு இருக்கு, ரெகுலர் டிக்கெட். ரெகுலர் தான் போக முடியும். ரெகுலர் 770 தான். என்னெல்லாம் போலாம் ரெகுலர்ல இது இருக்குடா. ஃபாஸ்ட் ட்ராக்னா போனோனே வந்து ரிஜெக்ட் வர பத்தியா, அவ ஃபாஸ்ட் ட்ராக் ஆவலாம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்பெஷலா. இது வந்து ரெகுலரா கியூ நின்னு போற மாதிரி இருக்கும். அதான் வீக்டேஸ் இதுலயே ஒன்னு போட்டுப்பான். எதுக்கு எடுத்தான்னு தெரியல, நாங்களும் நின்னு தான் போறோம். அந்த மாதிரி போனோம்னா யார் போறா? அட்ரினலின் ஸ்டாஃபிங் கெட் ரெடி. இங்க நம்ம இது ஆஃபர் இருக்கா போற காலேஜ் பசங்களுக்கு? காலேஜ் பசங்களுக்கு ஆஃபர் இருக்கு. காலேஜ் மூலமா போனதா? ஆமா ஸ்டூடண்ட் இது, அது காலேஜ் மூலமா போனா அவங்களுக்கு அதுதான். அதனால நம்ம இதுக்குள்ள கூட்டு போறாங்க. நீ வேணா வந்தவங்க ஃபோன் பண்ணி சொல்லு. கொச்சி நாங்க ஒரு 5 பேர் வரோம், ஆஃபர் மட்டும் தீனா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆகுமாடா? என்னது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ? நவம்பர் 19 வரைக்கும். அடுத்த வருஷமா இந்த மாசம் தான். அதான் நாளோட முடிய போகுது. நம்ம இன்னைக்கே போலாம் கேட்டா. வேற எங்கேயும் இந்த ஒன்றர்ல இவ்வளவு இருக்குன்னு கேட்போம். ஹைதராபாத் கொச்சி ஒன்றர்ல இருக்கா? ஹைதராபாத்ல ஒன்றர்ல இருக்கா? போட்டுருந்துச்சு. கொச்சி தான். கொச்சி ஒன்றரா வேணுமா இல்ல கொச்சி வேணும்? கொச்சி வேணும், ஒன்றரா வேணும். ரெண்டுமே தான் வேணுமா? இல்ல ஒண்ணுதான். கேரளா போறோம். கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு கணக்கு சம்பந்தமே இல்லை. நடக்கவே நடக்காது. என்ன பண்ணலாம் சொல்லுங்க. செகண்ட் ஆப்ஷன்ஸ்ல 4 மணிக்கு இப்ப போறோம்னா 5 மணிக்கு போறோம்னா அங்க போன மணிக்கு தூங்கிட்டு தூங்கின உடனே எந்திரிச்சு வண்டர்லா ஃபர்ஸ்ட் டே வண்டர்லா போயிடும். வண்டர்லா போயிட்டு அன்னைக்கு ஃபுல்லா இருந்துட்டு அடுத்த நாள் நைட்டு, அதாவது 24 hours தானே இந்த ஸ்பைட்டும் அந்த சரி 9 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். 9 to 9 வச்சுப்போம். அப்ப அந்த நாள் 24 hours தான். அது சில இது பொறுத்து ரூம் பொறுத்து. அப்போ ஒரு நாள் அடுத்த நாள் நைட் ஃபுல்லா தூங்கிட்டு நம்ம எந்திரிச்சிட்டு போயிடும். அவ்வளவுதான். எந்திரிச்சு ஃபுல்லா சுத்தி பார்த்து அப்படியே நைட்டே நம்ம ட்ரெயின்ல இல்லைன்னா பஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகேவா? 3500 அட்லீஸ்ட் 3500.
அவ்வளவு வராங்க. ஓகேவா? அப்போ உண்மையாலுமே போறோமா? எது? True love of the big emotion of the good figure of the concept of the big love.